எஸ்ஐஆர் ஏன் தேவை? ஆல்ரெடி 1000 காரணம் இருக்குது. ஆனால் தற்பொழுது 1001வது ஒரு காரணம் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் நவம்பர் 10ஆம் தேதி ஒரு வீட்டு கதவை ஒருத்தர் தட்டுறார். உடனே அந்த வீட்டில் வசிச்சுட்டு இருந்த சுப்ரியா மண்டல் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. வெளியே இருக்கிற ஆளை பார்த்தோன்னே அதிர்ச்சியில் மயங்கியே விழுந்துடுறாங்க. என்ன காரணம்னு தெரியுமா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1997ஆம் ஆண்டு அதிகாலையில் காணாமல் போன சுப்ரியா மண்டலனுடைய புருஷன் ஜெகபந்து மண்டல் தான் கதவை தட்டியிருக்கார். காணாமல் போன தன் புருஷனை ரொம்ப வருஷம் தேடியும் கிடைக்காம அந்த குடும்பம் அவருக்கு இறுதி சடங்கே பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்டவர் குத்துக்கல்லாட்டம் வந்து கதவை தட்டினா யாராக இருந்தாலும் மயங்கி இவ்வளோதானே செய்வாங்க. அப்படி அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னு தானே உங்களுக்கு சந்தேகம் வருது. கவலைப்படாதீங்க, சொல்கிறேன். 1997ஆம் ஆண்டு சுப்ரியா மண்டலை விட்டுட்டு போன ஜெகபந்து மண்டல் அந்த கிராமத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு கிராமத்தில் சுலேகா மண்டல் அப்படிங்கிறவங்களுக்கு புருஷனாக வாழ்ந்து வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜெகபந்து மண்டலனுடைய கிராமத்துக்கு எஸ்ஐஆர் அதிகாரிகள், அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எஸ்ஐஆர் ப்ராசஸுக்காக வந்தபோது இந்த கதையை கேட்டு அவங்களுக்கு தலையை சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் விசாரித்ததில் தான் இவருடைய ஓட்டர் ஐடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸும் சுலேகா மண்டலனுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸும் பிணைந்து இருக்குது. அப்படி தான் இவர் சுலேகா மண்டலுடைய புருஷனாக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வருது. ஆனால் ஜெகபந்து மண்டல் எனக்கு சுரேகா மண்டல் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் என் வாழ்க்கையில் வணக்கம்மா என் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம பிரச்சனை என்ன? வணக்கம்மா. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா, ஜெகபந்து மண்டல் வந்து சுப்ரியா மண்டலோட வாழ போகிறாரா சுலேகா மண்டலோட வாழ போகிறாராங்கிறது இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, தேர்தல் ஆணையம் இப்போது ஜெகபந்து மண்டலுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்க போகிறாங்களா இல்லையா, அப்படி கொடுத்தா எந்த அட்ரஸில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு எஸ்ஐஆருக்குடைய முக்கியத்துவம் புரியுதோ இல்லையோ, சுப்ரியா மண்டலுக்கும் சுலேகா மண்டலுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும். இதில் வேடிக்கை என்னென்னா, தற்பொழுது எஸ்ஐஆரை வலிமையாக எதிர்க்கக்கூடிய மம்தா பானர்ஜியின் மேற்கு வங்காளத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது தான் சுவாரஸ்யமே.